ஹலோ ஆல் குட் மார்னிங். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 டம்ளர் பச்சைப்பயிரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊறின பச்சைப்பயிரை ஒரு குக்கரில் மாற்றிக்கிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நல்லா குழையல அப்படின்னா ஒரு மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு செக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம்ல தாளிச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பருப்பு வகை குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தில் தாளிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்சுருந்த பச்சைப்பயிரை சேர்த்து தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ரெடி. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.